வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷாலோட கேம் பிளானை புட்டு வைக்கிறாரு முத்துக்குமரன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் தீபக்கை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தீபக் வந்து இல்லை நான் கேமெல்லாம் யோசிக்கல, என்னை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே வந்து முத்துக்குமரன் வந்து நானும் இப்படி தான் இருந்தேன், எப்போ வரையும் கேளுங்க அப்படின்னு தீபக் கிட்ட சொல்லுவார். எப்பப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து நான் நம்ம பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அந்த டீமாக இருக்கிறப்ப, தனியாக நம்ம பாய்ஸ் டீமாக இருக்கிறப்ப நான் தனியாக நிறைய யோசிச்சிருக்கேன் என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ளை பிரேக் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாங்களோ அப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் அந்த ஜோனுக்கு போகவே முடியல. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை டைவர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அவரால் தன்னை மட்டும் யோசிக்க முடியல ஒரு கேமில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாய்ஸ் டீமாக இருக்கிறப்ப இவருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிது. அதனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தார். பட் இப்போ எல்லாரும் ஒன்றானதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றனால ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயம் பண்ணுறனால இவருக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல போல். அதை தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷாலோட ஒரு கேம் பிளானை வந்து பார்த்திங்கன்னா தீபக் கிட்ட சொல்கிறாரு. நான் வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம், இப்போ வந்து உனக்கு பிடிக்காதவங்களை நீ எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் விஜய் விஷால்கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து முத்துக்குமரனை வந்து விஜய் விஷாலுக்கு பிடிக்காது அப்படின்னா, விஜய் விஷால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முத்துக்குமரனை வேறு யாருக்கு பிடிக்காது அப்படின்றத பார்ப்பான். ஸோ ஓகே, பிபிக்கு பிடிக்கலையா, ஸோ பிபியை வச்சு லைக் முத்துக்குமரனுக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான். விச் மீன்ஸ் பிபியை வந்து உசுப்பேற்றி விட்டு முத்துக்குமரன் கூட சண்டை போட வச்சுட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தீபக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இது இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ அதை தான் வந்து அவன் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து என்கிட்ட சொன்னான் விஜய் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதைத்தான் நிறைய இடத்துல அவன் வந்து லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னா, எப்போ டீம் எல்லாம் ஒன்றாச்சு அப்படி ஆச்சோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி யோசிக்க முடியல அப்படின்றத தான் வந்து இங்கே ஆதங்கமாக தெரிவிக்கிறாரு. ஸோ விஜய் விஷாலோட கேம் பிளானையும் வந்து அவர்கிட்டயே கேட்டு இவர் தெரிஞ்சிருக்காரு. ஸோ இதை முத்துக்குமரன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ஏன்னா முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் விஜய் விஷாலோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்ற மாதிரி தீபக் அந்தன் ராணாவிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.